ஹாய். ஹாய் புது கல்யாண பொண்ணு. என்னடி இந்த கெட்டப்? இத பார்த்தா உனக்கு கெட்டப் மாதிரி இருக்கா? எப்பவுமே நைட் ட்ரெஸ்ல பாத்துட்டு இப்படி திடீர்னு பாக்கும்போது கெட்டப் மாதிரி தானே தோணும். தோணும்டி தோணும். ஏன் தோணாது? நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் தினமும் இந்த கெட்டப்ல தான் இருப்ப. எனக்கு அவ்ளோ பெரிய பம்பர் ஆஃபர் வேணாம்மா. அவ்ளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிக்க தான் மாஸ்டர்ஸ் பேரை சொல்லி இங்க வந்துட்டேன். ச்சே, நானும் உன் கூடவே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, நிம்மதியா இருந்திருக்கும். இங்க என்னோட நிம்மதி கெட்டு போயிருக்கும். ஜோக்ஸ் அபார்ட், கல்யாணம் எப்படி போச்சு? முகத்தை பார்த்தா முதல் இரவு கலை தெரியுது. கல்யாணம் நல்லாதான் நடந்துச்சு. அப்ப முதல் இரவு எப்ப உனக்கு அதே நினைப்பு தானா? எனக்கு இல்லனாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த நினைப்பு கண்டிப்பா தேவை. அதுக்கு நிறைய டைம் இருக்கு. டைம் எங்கடி இருக்கு? டைம் வந்திருக்கு. அவரோட பேரு எனக்கு நேத்து தாண்டி தெரியும். முதல்ல ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் சரி, உன் புருஷன் இப்ப அத பத்தி என்ன சொல்றாரு? இப்போதைக்கு ஏதோ சொல்லல. ஆனா ஐயாக்கு தூக்கத்துல காலை போடுற பழக்கம் இருக்குடி. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, ஹவ் ரொமான்டிக். அட போதும் நிறுத்தடி. ஏதோ உன் புருஷன் மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்க. எனக்கு இன்னும் டைம் இருக்கு மேடம். சரி, பையனோட கேரக்டர் எப்படி இருக்கு? பாசியா ஜூசியா? ஜூசியா அப்படின்னா என்ன? அதான்டி, பாசினா நம்மள புளிஞ்சு எடுத்துருவாங்க, ஜூசினா நம்ம அவங்கள புளிஞ்சு எடுத்துறலாம். ஓ, பாசி லட்சணம்லாம் பார்க்க எதுவும் தெரியல. ஜூசின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் சொல்லு, உன் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? தினம் பாக்குற அம்மாவோட லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த லைஃப் நிஜமாவே இப்படிதான் இருக்குமா, இல்ல நல்லா இருக்குன்ற பிரமையில நான் இருக்கேன் நானு? புரியலடி. பார்க்கலாம் எப்படி இருக்க போதோ. இது வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் குட். இதுக்கப்புறமும் இப்படிதான் இருக்கும்னு நம்புறேன். லெட்ஸ் see. யாப்பா, இப்பவே சீமந்த ஸ்பீச் எல்லாம் நல்லா கொடுக்கற. சரிடி, நான் வச்சிடுறேன். பை பாய். பாய், டேக் கேர். ஐயாக்கு காலையிலேயே அவ்ளோ கஷ்டப்பட்டு நான் டீ போட்டு கொடுத்தா பாதி மட்டும் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கூட சொல்லல. நோட்டட் பாலா, நாளைக்கு சண்டை வரும்போது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஹாய். ஹாய். பாட்டி பாட்டி பாட்டி. வாட்டர். பாட்டி இல்ல. ஏன் எங்க போனாங்க? பாட்டியும் மாமாவும் பேக்ஸ் எடுத்துக்கிட்டு உங்க பழைய வீட்டுக்கு போயிருக்காங்க. பழைய வீட்டுக்கா? எதுக்கு அங்க போனாங்க? ஹலோ அப்பா, எதுக்கு பழைய வீட்டுக்கு போயிருக்கீங்க? ஏன்? நாங்க ஃப்ரீயா தான்ப்பா இருக்கோம். முதல்ல இங்க வந்துருங்கப்பா. அந்த வீடு சரியில்லைன்னு தானே இங்க ஷிஃப்ட் ஆகி வந்தோம். அப்பா அது இல்லப்பா, நான் சொல்றத கேளுங்க. அப்பா ஹலோ அண்ணா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க, பட் அவங்க அதை கேட்கல. பரவாயில்லைங்க, தெரியும். அவங்க 2 பேரும் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. பரவாயில்ல. சாப்பாடு ரெடியா இருக்கு. ஓ சரிங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். என்னடா வீட்டுக்கு போனதும் பொண்டாட்டி கூட பிஸியா இருப்பேன்னு பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ற? டே, எங்க பாட்டியும் அப்பாவும் பழைய வீட்டுக்கு போயிட்டாங்கடா. இதுல பயப்பட என்னடா இருக்கு? போயிட்டு திரும்ப வர போறாங்க. டேய் அது இல்லடா, நாங்க 2 பேரும் தனியா இருக்கணும்னு போனாங்களாம். நல்ல குடும்பம் மச்சான் உனக்கு. என் குடும்பத்திலே இருக்காங்களே. சை, இப்ப வீட்டுல 2 பேர் தானே இருக்கோம். எப்படி மூவ் பண்றதுனே தெரியல. எப்படி மூவ் பண்ணணும்னு கேட்டா ஃப்ளோ தான். அதான்டா ஃப்ளோனா எப்படி? டேய், நான் என்ன கோபியர் கொஞ்சம் கிருஷ்ணாவா? நார்மல் கிருஷ்ணா தான். உனக்கு தான் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, அதை வச்சு ஆரம்பிடா. தெரியலடா, எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப வியர்டா இருக்குடா. அட எவன்டா இவன்? போய் பேசுடா. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். குட் நைட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு காலையில குட் நியூஸோட வா. அவனை உனக்கு எப்போ இதே நினைப்பதான்ல? என் கவலைலாம் உனக்கு புரியாது. போனை கட் பண்ணிட்டு பொன்னாடி கிட்ட போ. பாய். டேய் அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான், பாய். டேடி டேடி.
டேய் இப்போதான் ஆண் பாவம் பொல்லாதது படம் பார்த்தேன்டா. இந்த பொண்டாட்டிங்க நைஸா நம்ம பாஸ்ட்ல இருக்கிற பொண்ணுங்களை பத்தி கேட்பாங்க. நீ உஷாரா இருக்கணும்டா. தெரியாதனமா ரிவீல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மகன கதை கந்தல் தான். சரிடா. போதும் போதும், நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். நம்ம 2 பேர் தானே இருக்கோம், சேர்ந்தே சாப்பிடலாங்க. உட்காருங்க. அது சரி, ம்? உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? ம். பேர் வச்சே கூப்பிடுங்க. உங்களுக்கு ஓகேவா? என்ன வாடா போடான்னு சொல்லி கூப்பிடாம இருந்தாலே போதும், மற்றபடி எனக்கு ஓகே தான். நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? பாலானாலும் ஓகே, பால திருப்புர சுந்தரினாலும் ஓகே. பால திருப்புர சுந்தரி, பிடிஎஸ். ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னேன், பிடிஎஸ். என்ன பாலா சவுண்ட்ஸ் குட். விஸ்வா, ம், உங்களுக்கு இது ஓகேவா? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? ட்ரெஸ்ஸிங். உனக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை போட்டுக்கேன் பாலா. போட்டுக்கிற உனக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கணும், பார்க்குற எனக்கு எதுக்கு? தேங்க்ஸ். தேங்க்ஸ்னு சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு, கல்யாண டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு.